இந்த ஆண்டு உலக சினிமாவுக்கு வசூல் ரீதியாக ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்தது. துரந்தர் 2, மைக்கேல், புராஜெக்ட் ஹெயில் மேரி போன்ற 4 படங்கள் 2.5 பில்லியனுக்கும் மேல் வசூலித்தன. ஆயினும் குறைந்த பட்ஜெட்டில் வெளியான ஓர் பேய் திரைப்படம் பிளாக்பஸ்டர்களை மிஞ்சி சாதனை படைத்துள்ளது. இன்னும் திரையரங்குகளில் ஓடும் அப்சஷன் திகில் படமே இந்த ஆண்டின் மிக லாபகரமான படம். இது தனது பட்ஜெட்டை விட 100 மடங்கு அதிகம் ஈட்டி பெரும் வெற்றி பெற்றுள்ளது. கரி பார்கர் இயக்கிய அப்சஷன் இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படைப்பாகும். இந்த மாதம் வெளியான படம் தொடர்ந்து வசூலை அதிகரித்து வருகிறது. சுமார் 7 கோடி பட்ஜெட்டில் உருவான இது உலகளவில் 80 மில்லியன், அதாவது 750 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. இது 10,000 விழுக்காடுக்கும் அதிகமான லாபம். இந்த ஆண்டு வெளியான படங்களிலேயே மிக அதிக லாபத்தை ஈட்டிய படமாக மாறியுள்ளது. 10 நாட்களுக்கு மேல் ஓடினாலும் இதன் வசூல் வேகம் ஆச்சரியமூட்டும் வகையில் அதிகரித்து வருகிறது. வட அமெரிக்காவில் முதல் வார இறுதியில் 16 மில்லியனில் இருந்து 2ஆம் வார இறுதியில் 22 மில்லியனாக வசூல் அதிகரித்தது. சிறியளவிலான ரிலீஸாக இருந்தாலும் வட அமெரிக்காவுக்கு வெளியே 21 மில்லியன் ஈட்டி உலகளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. அப்சஷன் தற்போது 100 மில்லியன் வசூலை நோக்கி பயணிக்கிறது. இந்த இலக்கை அடைந்தால் பேரநார்மல் ஆக்டிவிட்டி மற்றும் தி பிளேயர் விட்ச் புராஜெக்ட் படங்களுக்கு பிறகு 1 மில்லியனுக்கும் குறைந்த பட்ஜெட்டில் உருவாகி 100 மில்லியனை தாண்டிய 3வது படமாக சரித்திரத்தில் இடம்பிடிக்கும். அப்சஷன் 1 மில்லியனுக்கும் குறைந்த பட்ஜெட்டில் உருவானது. இது தனது பட்ஜெட்டை விட 100 மடங்குக்கும் அதிகமாக வசூலித்துள்ளது. மைக்கேல் 788 மில்லியன் 5 மடங்கு வசூலித்தது. புராஜெக்ட் ஹெயில் மேரி 675 மில்லியன் 3 மடங்கு ஈட்டியது. 40 மில்லியன் பட்ஜெட் கொண்ட சீன நகைச்சுவை படம் 650 மில்லியன் 16 மடங்கு ஈட்டியது. துரந்தர் 2 12 மில்லியன் பட்ஜெட்டில் 200 மில்லியன் 17 மடங்கு வசூலித்தது. அப்சஷனின் லாபம் இவற்றையெல்லாம் மிஞ்சியுள்ளது. அப்சஷனின் குறைந்த பட்ஜெட் இந்த பெரிய படங்களை விடவும் அதிக லாப சதவிகிதத்தை அடைய உதவியது. இதுவே அதன் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாகும். கரி பார்கர் எழுதி இயக்கி எடிட் செய்துள்ள அப்சஷன் படத்தில் மைக்கேல் ஜான்ஸ்டன் பியர் ஆகவும் இண்டே நவாரெட்டே நிக்கி ஆகவும் நடித்துள்ளனர். நிக்கி தன்னை காதலிக்க பியர் ஒரு சூப்பர்நேச்சுரல் பொம்மையை வாங்குகிறார். இதன் விளைவாக பயங்கரமான சம்பவங்கள் நடக்கின்றன. இப்படம் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு மே 15 அன்று திரையரங்குகளில் வெளியானது. விமர்சகர்களிடம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. இந்தியாவில் மே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்திய ரசிகர்களை பயமுறுத்த வருகிறது. மிஸ் பண்ணாம இந்த வாரம் இந்த பேய் படத்துக்கு ஒரு டிக்கெட் போட்டு விடுங்க. அதுவும் அந்த சிரிப்பு சத்தம் எல்லாம் வேற லெவல். யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசோடிஞ்சு போயிடும். அப்படி மனசோடிஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியண்டா. ஓஹோ.